வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 17வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டு அரைவ் அட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் மஸ்ட் பி ஆடட் டு டேஷ். ஏ நெட் ப்ராஃபிட், பி கிராஸ் ப்ராஃபிட், சி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், டி நன் ஆஃப் தீஸ். Added to net profit. A net profit ங்கிறது கரெக்டான ஆன்சர். செகண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் accompanied by a schedule of dash. A changes in working capital, B flow of funds, C increase in fund, D decrease in fund. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே A changes in working capitalங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட், goods purchased on credit dash inflow of funds. A does not result, B does result, C change, D none of these. கிரெடிட்டுக்கு வாங்குகிற பர்ச்சேஸ் வந்து A does not result inflow of fundsங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், டேஷ் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு நோ ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். A ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட், B ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், C ட்ரேடிங் அக்கௌண்ட், D ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் டு நோ ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் தெரியும். ஃபிஃப்த், இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டிஸ் டேஷ் ஒர்க்கிங் கேபிட்டல். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னாக்க ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன ஆகும்? ஏ இன்க்ரீஸ், பி டிக்ரீசஸ், சி ஆடட், டி நன் ஆஃப் தீஸ். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகும். பி டிக்ரீசஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த், increase in current asset dash working capital. A increases, B decreases, C deducts, D reduces. கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஏ இன்க்ரீசஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். செவன்த் ஒன், டிக்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டிஸ் டேஷ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஏ இன்க்ரீசஸ், பி டிக்ரீஸ், சி டிடக்ட்ஸ், டி ரெடியூசஸ். கரண்ட் லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஏ இன்க்ரீசஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். எயித் ஒன், நெட் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிசல்ட் இன் டேஷ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஏ சோர்சஸ், பி இன்ஃப்ளோ, சி நோ சேஞ்ச், டி அப்ளிகேஷன். நெட் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்ததுன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு வரும். ரிசல்ட் இன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதனால் டி அப்ளிகேஷனுங்கிறது கரெக்டு. நைன்த்து, நெட்டு டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிசல்ட் இன் டேஷ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஏ சோர்ஸ், பி அப்ளிகேஷன், சி நோ சேஞ்ச், டி நன் ஆஃப் தீஸ். அதுவும் பி அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். டென்த் ஒன், டேஷ் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஃப்ரம் ஒன் அசட் ஆர் ஈக்விட்டி டு அனதர். அதுக்கு பேர் ஏ ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ், பி யூசஸ் ஆஃப் ஃபண்ட், சி இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ், டி அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஒரு அசட்லேருந்து இன்னொருக்கு மாறினா அதுக்கு பேர் ஏ ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th ஒன், ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டேஷ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஏ அப்ளிகேஷன், பி யூசஸ், சி சோர்சஸ், டி நோ சேஞ்ச். ஆப்ரேஷனுக்கு கிடைக்கிற ஃபண்டுக்கெல்லாம் பேர் சி சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th, இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் டிப்ரிசியேஷன் இஸ் டேஷ். ஏ டிடக்டட் ஃப்ரம் நெட் ப்ராஃபிட், பி ஆடட் டு நெட் ப்ராஃபிட், சி சோர்சஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், டி இக்னோர்டு. பி ஆடட் டு நெட் ப்ராஃபிட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 13, which of the following is non-current asset? A goodwill, B debtors, C stock, D prepaid rent. A goodwillங்கிறது கரெக்டான ஆன்சர். 14, which of the following will affect the flow of fund? A transaction affecting current and non-current account, B a transaction affecting both non-current accounts, C a transaction affecting both current accounts, D both A and B. இதில் வந்து எது அஃபெக்ட் ஆகும் ஃப்ளோ ஆஃப் ஃபண்டுனாக்க ஏ டிரான்சாக்ஷன் அஃபெக்டிங் கரண்ட் அண்ட் நான் கரண்ட் அக்கௌண்ட்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 15, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். ஏ சேல் ஆஃப் பிளான்ட், பி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், சி பர்ச்சேஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், டி பேமெண்ட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ்.
சி பர்ச்சேஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.